Hi friends, welcome to Ruba Kitchen. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சம்மரில் நம்ம செடிகளை எப்படி பராமரிக்கிறது, எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செடிகளை ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சம்மரில் பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சில சமயம் அதிகமாக இருக்கும், சில சமயம் கம்மியாக இருக்கும், மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் ஷெட் வந்து போட்டுடணும். க்ரீன் ஷெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியான ரேஞ்ச்லேயே நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த க்ரீன் ஷேடு உங்களால் போட முடியல, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டான புடவை வேட்டி இது மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கூட 4 பக்கம் இந்த மாதிரி வந்து ஒரு குச்சியில் வந்து கட்டி விடலாம். அது கூட பார்த்திங்கன்னா வெயிலேருந்து டைரக்ட் வெயிலேருந்து நம்ம செடிகளை வந்து காக்கும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 தடவையாவது இந்த சம்மரில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி எந்த டைமில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இயர்லி மார்னிங்கே வந்துட்டு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சன் செட் ஆன உடனே ஊற்றணும். இது மாதிரி எப்படி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் ஏரியாவில் தண்ணி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் நார்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிச்சு அந்த ஜாடியில் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு நம்ம தண்ணி வந்து ஊற்றிட்டு வரலாம். அது வந்து இழுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு வேளை ஊற்றினாலே போதும் இந்த சம்மருக்கு. டிப் நம்பர் 3 வந்துட்டு இந்த டாப் லேயர் இருக்குல்லையே, அந்த மண்ணோடைய மேல் பகுதியில் வந்துட்டு எப்பயுமே காஞ்ச இலை சருகுகளோ இல்லை நியூஸ் பேப்பர்களோ கார்ட்போர்டோ ஏதாவது மக்கிய பொருளோ வந்துட்டு நம்ம தூவி வச்சுருக்கிறது மூலமாக அந்த மேல் பகுதி வந்து காயாமே இருக்கும். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாடி இருக்குது, அதில் வந்து ஒரு செடியை வந்துட்டு வேறு ஒரு ஜாடிக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கண்டிப்பாக இந்த சீசனில் நம்ம மாற்றவே கூடாது. அது செடிகள்லாம் இந்த சீசனில் நான் வாங்கிட்டு வந்து வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா இந்த சீசன் 2 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய செடியெல்லாம் வந்து செழிப்பாக வரும். இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் எந்த செடி வாங்கி வச்சாலும் கண்டிப்பாக வந்து அது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 5, செடிகளில் இருக்கக்கூடிய பழுத்த இலைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச சருகுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடுறது மூலமாக அதோட எனர்ஜி வந்துட்டு சேவ் ஆகும். டிப் நம்பர் 6 பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து உயரமான செடிகள், அதாவது குரோட்டன்ஸ் இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கும். அது பக்கத்தில் வந்து நம்ம வந்து புதுசாக வச்சுருக்க ஒரு 2 மாதம் 3 மாதம் செடிகள்லாம், அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் வந்துட்டு நம்ம வைக்கலாம். இது மாதிரி வைக்கிறது மூலமாக அதோட நிழல் வந்து இந்த செடி மேலே பட்டு வெயிலேருந்து வந்து பாதுகாக்கும். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செடியில் உள்ள இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆகிட்டு அந்த ஈரப்பதம்லாம் வந்து குறைஞ்சிட்ருக்கும். அதனால் செடியில் உள்ள இலைகள்லாம் வந்து கருகி போகும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து தண்ணி வந்து தினைக்கும் ஈவினிங் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கலாம். இல்லை இதுவும் உங்களுக்கு கேட்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம வீட்டில் இருக்க கத்தாழையை வந்து நல்லா மிக்சியில் கூழ் மாதிரி அரைச்சிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் இந்த கருகளை வந்து சரி பண்ணலாம். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாடிலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மண்புழு உரம் வந்து சேர்த்துக்கலாம். மண்புழு உரம் சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்க நீர் பிடிப்பு தன்மையை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் வந்து மண்ணில் இருக்க வெப்பநிலையை வந்து சரிசமமாக வச்சுக்கும். அதனால் வேர் வந்து நம்மளுக்கு காயாமல் ஈரப்பதத்தோடய இருக்கிறதுனால செடிக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம மண்புழு உரம் வந்து சேர்த்துக்கிறோம். டிப் நம்பர் 9 பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல். இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பூச்சி வந்து அதிகமாக வருங்க செடிகளில். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து பூச்சி மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். பூச்சி மருந்து வந்து இயற்கை பூச்சி மருந்தாக இருந்தாலும் சரி, செயற்கையாக இருந்தாலும் சரி 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். மார்னிங்கோ இல்லைனா மதிய டைம்லையோ இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி வந்து வாடி போயிடும். டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கெலாம் வந்து உரம் கொடுப்போம். அந்த உரமும் பார்த்திங்கன்னா எல்லா டைம்லேயும் கொடுக்காம இயற்கை உரமாக இருந்தாலும் சரி, செயற்கை உரமாக இருந்தாலும் சரி ஈவினிங்காக கொடுக்கும்போது செடிகளுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இயற்கை உரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டைமில் கொடுத்தாலுமே ஒன்றும் ஆகாது. நீங்கள் செயற்கை உரம் கொடுக்க போகிறீங்கன்னா அது ஈவினிங்க்கு மேலே வந்து கொடுங்க, இல்லைனா கண்டிப்பாக வந்து செடி வந்து கருகி போயிடும்.
நான் சொன்ன இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டு செடி ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நான் இந்த ஏப்ரல் மந்த்லேருந்து கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதாவது வீக்லி ஒருத்தவங்கன்னு சூஸ் பண்ணி மந்த்லி 4 பேருக்கு நான் வந்து கிஃப்ட் சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீக்குக்கான கிவ்அவே வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. யார் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இன்வைட் பண்ணலாம். இந்த வீக் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கணும். அதிலிருந்து ஒருத்தவங்களை வந்து குலுக்கல் முறையில் தான் சூஸ் பண்ண போகிறேன். வின்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் எண்டில் வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.